ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் பொரியல். நிறைய பேர் வெண்டைக்காய் ரொம்பவே வளவலன்னு இருக்குது, எப்படா சாப்பிட்றது, இதெல்லாம் எப்படா சாப்பிட்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி எந்த விதமான ஒரு வளவளப்பு இல்லாத வெண்டைக்காய் பொரியல் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா அலாசி நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். எல்லா வெண்டைக்காயும் இந்த மாதிரி நம்ம க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கலாம். எதுக்கு துடைக்கிறோம்னா அதுக்கு மேலே ஒரு சொனையாக இருக்கும், அந்த சொனை போகிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி துடைக்கிறோம். எல்லா வெண்டைக்காயும் இதே மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது எல்லா வெண்டைக்காயும் குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் நறுக்கி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாக சொல்லணுன்னா நானுமே வெண்டைக்காய் சேர்த்துக்காம தான் இருந்தேன். என்னோடய ப்ரெக்னென்சி டைமுக்கு அப்புறம் தான் நான் வெண்டைக்காய் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணேன். வெண்டைக்காய் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ கம்பல்சரி சேர்த்துக்கங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸு மறக்காமல் சேர்த்துக்கங்க. ஸோ அப்புறம் மூட்டு வலி இருக்கவங்களும் நிறைய சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போது பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஒரு காவாசி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி புளி தண்ணி சேர்க்குறனால வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மை அடங்கிடும். ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நம்ம புளி தண்ணி சேர்க்குறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிளகா பொடி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகா பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காயும் மிளகா பொடியும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயும் நல்லா வதங்கிருச்சு, மிளகா பொடி வாசனையும் போயிடுச்சு. நம்ம இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தேங்காய் நல்லா வதங்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அப்படியே விட்டுடலாம். மூடியெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, ஓப்பனாகவே அப்படியே விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய வளவளப்பு இல்லாத வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.